எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபருடைய அளவு அனுப்பியிருக்காங்க. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி சென்டர் கேப் க்ளவுஸ் தான் நம்மளுக்கு கிடைக்காது. முதல்ல பிடிச்சி தைக்கிற மாதிரி 4 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் அளவு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டோம்னா உயரம் 13 இன்ச்சு 13 ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச், அப்போ டோட்டலாக 14 இன்ச்சு உயரம் நம்ம இருக்குது. ஸோ இந்த இடம் தான் நமக்கு ஷோல்டருக்குரிய இடம். உயரம் மார்க் பண்ணிட்டோம், அடுத்தது ஷோல்டரும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அவங்க ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. 14ல் பாதி 7.25. ஓகேவா? பேக் நெக் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7 இன்ச்சு மைனஸ் 1/4 இன்ச்சு. சரியா? இப்போ 7 இன்ச்சு பேக் நெக் கேட்கும்போது இப்போ நம்ம இங்கே எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். ஸோ 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். மீதி இருக்கிறது 5.5 இன்ச்சு இருக்கு. இந்த 5.5 இப்போ நம்ம போடுறது வந்து சென்டர் கேப் க்ளவுஸ். 5.5ல் வந்து 1/2 இன்ச்சு மைனஸ், அப்போ 5 இன்ச்சு. இங்கே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ரெடி அளவு அவங்க வந்து 2.5 இன்ச்சு கேட்டுக்கிறாங்க. ஷோல்டர் வந்து ரெடி அளவு 2.5 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, 3.25 இன்ச்சு. மீதி இருக்கிறது வந்து நமக்கு எவ்வளோ இருக்கு? 2.25 இன்ச்சு இருக்கு. மொத்தம் 5.5. 5.5ல் 3.25 போயிடுச்சுன்னா கழுத்தினுடைய அகலம் 2.25. 2.25 ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச். அப்போ டோட்டலாக 5 2.25க்கு நம்ம கழுத்தினுடைய டீப் வச்சுக்கிறோம். இப்போ எல்லா ப்ளவுஸ்லையுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ரவுண்ட் நெக்கை போட்டுக்கிறோம். இந்த ப்ளவுஸில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைமண்ட் நெக் எடுக்கிறோம். ஒரு 1.5 இன்ச்சுக்கு இங்கிருந்து கிராஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நமக்கு ஷேப் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக ஷேப் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம்? டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ 3.25 இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்லையும் 3.25 வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக கிராஸ் பேக் வருது. இப்போ அப்பர் செஸ்ட், அதாவது 36 டிவைடட் பை 4 அப்படின்னா 9 இன்ச்சு வருது. அடுத்தது மிடில் செஸ்ட் 38 இன்ச்சு வருது. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து 38 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். 38 டிவைடட் பை 4 அப்படின்னா 9.5 இன்ச்சு வருது. சேம் இந்த இடத்துலையும் அந்த 9.5 இன்ச்சை கீழே இடுப்பளவையும் 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் ஃபினிஷிங். இப்போ இதில் மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 36க்கு 4 டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச்சு. மீதி 1/2 இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. சென்டர் கேப் க்ளவுஸுக்கு நம்ம விருப்பம் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்தது நம்மளுக்கு விருப்பம். நான் இதில் 1/2 இன்ச்சு சேர்த்துறேன். இடுப்பளவு 32, அதாவது 4/8 32 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்துறேன். மீதி 1 இன்ச்சு இருக்குது, அதை டாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். மிடில் செஸ்ட் 38 மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 38 4 டிவைட் பண்ணோம்னா 9.5. ஸோ ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1/2 இன்ச்சு கீழே இருக்கல, அந்த 9.5 இன்ச்சுக்கே நான் வந்து என்ன செய்யணும்? மிடில் செஸ்ட் மார்க் பண்ணிக்கணும்.
மார்க் பண்ணிட்டு இப்போ இடுப்பளவு 9 2ஆம் அர்ச்சனமா இந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நான் வந்து டாட் வச்சுக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம டாட் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சை வந்து நான் 2 பக்கம் பிச்சு மார்க் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ மிடில் செஸ்ட் 38 டிவைடட் பை 4 அப்படின்னா 9. 32 டிவைடட் பை 4 அப்படின்னா 8 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு. இங்கே 36 டிவைடட் பை 4ன்னா 9 ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச். ஸோ இப்போ ஆம்கோல் எடுக்கணும். ஆம்கோல் வந்து அவங்க அளவு கொடுக்கல. 36 டிவைடட் பை 4 அப்படின்னா 9 மைனஸ் 1 அப்படின்னா 8 இன்ச்சு பெருக்கல் 2 அப்போ 16 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்ட். ஸோ மேலே 5 இருக்கு, அதில் பாதி 2.5, அது கீழே ஒரு 1/4 இன்ச். இப்போ ஆம்கோலோட ஷேப் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வச்சு நம்ம ஷேப் எடுக்கணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் கழிச்சிடலாம். ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு டோட்டல் ஆம்கோல் ரவுண்ட் நமக்கு 8 இன்ச்சு வரணும். இருக்கா? ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம லைட்டாக கிராஸ் எடுத்து சரி போதும். இப்போ கீழே வந்து நம்ம எப்பவுமே கிராஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம கிராஸ் எடுத்து கட் பண்ணிடலாங்களா? பேக் பீஸ் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன டிசைனிங் வேணும்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய விருப்பம் தான். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைனிங் வேணும்னா பண்ணலாம். லைட்டாக ஒரு 100 அளவுக்கு காய்ச்சி இருக்கு. ஆக்சுவலாக இந்த கட்டிங் வந்து 1/4 பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து சென்டர் கேப் கேட்டதுனால தான் இந்த சென்டர் கேப் ப்ளவுஸ் போடுறோம். இல்லைன்னா 1/4 கட்டிங்லேயே போட்டு முடிச்சுட்டுக்கலாம். தேவையான எல்லா இடத்துலையும் அப்டர் போட்டு வச்சுக்கணும். பேக் பீஸ் முடிஞ்சது. அடுத்தது ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட்னும் போது எப்பவுமே நம்ம 1/4 வந்து இங்கே ஒரு ஸ்கேல் அளவு எடுப்போம். ஆனால் இது சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஒரு 1/2 இன்ச் மட்டும் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸுக்கு நம்ம வந்து பேக் பீஸை வச்சு சும்மா லைட்டாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ டாட் சென்டர் இது கரெக்டாகவே இருக்கு, அதனால் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸை வச்சு அப்படியே நம்ம ஸ்டெப் எடுத்துக்கிறோம்.
முதல்ல டாட் சென்டர் பாயிண்ட்டு நேராக வச்சு மார்க் பண்ணிடலாம். ஆர்ம் கோலோட ஷேப் இப்போ டோட்டலாக நமக்கு இது 5.5 இன்ச்சு. இப்போ மார்பு சுற்று அளவு 36 இன்ச்சு இருக்கு. நாம பிளஸ் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஆம்கோலுடைய அளவு 5 பாதி 2.5 ஒரு 4 இன்ச்சு கீழே. ஃப்ரண்ட் ஷேப்பு எடுத்துடுவோம். காம்போல் செக் பண்ணிக்கலாங்களா? காம்போல் ரவுண்டு 8 வரணும் பிளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்காக மேலே 4 இன்ச்சு இருக்கு. இப்போ இந்த அக்ராஸ் செஸ்ட் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு 4 இன்ச்சு உள்ள தள்ளி இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து காம்போல் ஷேப் எடுத்துக்கலாம். மேலே ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு கழிச்சிடலாம். ஆம்கோல் ரவுண்டு 8 ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு 4 இன்ச்சு வந்து நமக்கு ஊப்பட்டிக்கு ஃப்ரண்ட்ல எடுக்கணும். ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6 4 இன்ச்சு மைனஸ். இங்கேயும் அதே மாதிரி 1.25 இன்ச்சுக்கு மேலே எடுத்துட்டு ஃப்ரண்ட்னுடைய ஷேப் நமக்கு தேவையான சின்ன சின்ன அளவுகளை கொண்டு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ 38 டிவைடட் பை 4 அப்படின்னா 9. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 38 டிவைடட் பை 3 அப்படின்னா நமக்கு வந்து 12.1 வருது. இல்லை ஸ்டிச்சிங்காக 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இங்கே, அதாவது இது ஃப்ரண்ட்னுடைய ஹைட் எடுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயே வந்து ஓக்பட்டிக்கு நம்ம இங்கே எக்ஸஸாக விட்டுக்கிறோம். அதனால இங்கே ஒரு 4 இன்ச்சு நம்ம வந்து உள்பக்கமே எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ 38 டிவைடட் பை 10 அப்படின்னா 3.25 ஒரு பாயிண்ட் வருதுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம், டாட் சென்டர் பாயிண்டா எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்க 9.25 மார்க் பண்ணிக்கிறோம். சேம் அந்த 9.25 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். நம்ம ஈஸ் அலவன்ஸா ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவிலலாம் வந்து இதை எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா தேவையில்லை, ஸோ அதனால எடுக்கல. 7 இன்ச்சு பேக் நெக் வந்து 7 இன்ச்சு அப்படின்றதுனால நமக்கு இங்கே ஃப்ரண்ட்ல லூஸ் தேவைப்படுது, அதனால எடுத்துருக்கோம். இப்போ 38 டிவைடட் பை 13 அப்படின்னா நமக்கு வந்து 2.9 வருது. நான் இது 3 இன்ச்சா எடுத்துக்கிறேன், அதாவது 1.5 இன்ச்சா எடுத்துக்கிறேன். நம்முடைய தேவைக்கு ஏற்ப நம்ம அளவுகளை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ 100 3 இன்ச்சு இருக்கு, அதில் பாதி 1.5. அதே மாதிரி இந்த பக்கமும் 1.5 மார்க் பண்ணுறோம்.
எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு 13.25. இந்த 13.25 அப்படியே இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாட்னுடைய சைடு ஒரு டாட்னுடைய ஹைட் இருக்கு 3 இன்ச் இருக்கு. அதே போல இந்த பக்கமும் 3 இன்ச்சு. வந்து நம்ம சைடு இது பரவாயில்ல எடுத்துடலாம். இடுப்பளவு 32/4 அப்படின்னா 8 இன்ச்சு வரணும். -1/2 இன்ச்சு அப்படின்னா 7.5 இன்ச்சு நமக்கு இந்த இடத்துல வைக்கணும். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 5.5 இருக்கு. 5.5 எனக்கு இங்கே 3/4 இன்ச்சு அதிகமாக இருக்கு. ஏன்னா இங்கே நான் வந்து ஃப்ரண்ட்ல லூஸ் கொடுத்ததுனால 3/4 இன்ச்சு அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இது 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு நான் வந்து இந்த டாட்டோட சேர்த்து எடுக்குது. அப்போ எனக்கு கரெக்டாக 7.5 இன்ச்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ப அளவுகளை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா 5.25 கரெக்டாக ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஆம்கோல் டாட்டு இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு டாட்டு ஒரு பாயிண்ட் மேலே வந்து நம்ம இந்த கட்டிங்கை எடுக்கணும். அதே போல இங்கிருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு அவ்வளோதாங்க. ஸ்ட்ரென்த்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கே தேவையான எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கட் போட்டு வச்சுக்கலாம். பட்டி எடுக்கணும். இப்போ பட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி அளவில் செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் மேலே இந்த சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.1. இந்த சைடில் 2.25 இருக்கு. இப்போ இந்த சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி கிராஸாக லைட்டாக எடுத்துக்குவோம். இடுப்பளவு 7.5. ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம்னா ஒரு 100 அளவுக்கு கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு 2.1 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 3.1க்கு மார்க் பண்ணிடலாம். இந்த சைடில் 2.25 அப்படின்னா ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 3.25. ஸோ டார்க் சென்டர் பாயிண்டினுடைய அளவு நமக்கு எவ்வளோ இருக்குன்றதை எடுத்துக்கலாம். 2.25 இருக்கு. அந்த 2.25 இதில் மார்க் பண்ணிட்டோம்.
இதில் 2.1 இருக்கு. ப்ளஸ் 1/4 இன்ச்சு சேர்த்து நான் வந்து 2.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணும்போது லைட்டாக இன்னொரு வந்து 2 பக்கம் எடுத்துக்கணும். கட்டிங் போட்டுக்கலாம். ஒரு முறை என்ன நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வருது. அதே போல் இந்த சைடில் நமக்கு கரெக்டாக இருக்கு. ஸ்லேட் இதை மடிச்சு தைக்கிறதுக்கு அப்படி சொல்லலாம். கையினுடைய நீளம் 7 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக. ஆன் பண்ணுற வந்து 8 இன்ச்சு. அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா 7. 7ல் பாதி 3. இந்த ஷேப் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா அப்பர் செஸ்ட் பாடியில் 10ல் ஒரு பாகம் 36 டிவைடட் பை 10 அப்படின்னா 3.6. ஸோ அந்த 3.6 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து நமக்கு 8 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கை லூஸ் வந்து 11.5 அப்படின்னா 5.25. ஸோ சைடு வந்து ஃபினிஷிங்காக எடுத்துக்கிறோம். பாம்பால் வந்து நம்ம செக் பண்ணும்போது 8 இன்ச்சு இருக்கு. இதில் பாதி எடுத்துக்குவோம். 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் எடுத்துக்குவோம். இன்னொரு 1/2 இன்ச்சு தள்ளி இதெல்லாம் போட்டு பின்னாடி நமக்கு ஷேப் இதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த மாதிரி வந்து மேலே ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸுடைய அளவு இந்த மாதிரி அழகாக ஷேப் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி ஷேப் இருக்கும். இந்த மாதிரி கச்சிதமாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு அளவீடுகள் எல்லாம் மாறாமல் கரெக்டாக வரும். ஃபிட்டிங் அழகாக வரும். ஸோ இது மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்னுடைய ஷேப். இது முன்பக்கம் அப்படின்றதுக்காக ஒரு அடையாளம். நம்ம சைடு ஜாயின் பண்ண வேண்டிய இடம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாவே புரியும் இந்த சென்டர் கேப் எப்படி ஒரு அடையாளன்றது. இந்த மாதிரி வரும். டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு கேப் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து பார்த்து கற்றுக்குங்க.
புரியாததை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.